தக்காளி இறாலோட ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு சாப்பிட போறோம். இந்த வீடியோ செம்மையா வித்தியாசமா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இறால் தக்காளி முட்டை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முட்டை 15 தக்காளி 1 கிலோ இறால் இதுகளை வச்சு தான் இந்த ரெசிபியை செய்ய போறோம். நீங்க உங்க வீட்ல இந்த ரெசிபியை செய்யும் போது 1 கிலோ இறால் மட்டும் வாங்கி உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தக்காளி அத்தனை முட்டையை வச்சு இந்த ரெசிபியை செய்யலாம். உங்களுக்கு புரியல இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம தக்காளிக்குள்ள எப்படி முட்டையை ஊத்துறதுன்னு பார்க்கலாம். தக்காளியை ரொம்ப காயாவும் இல்லாம பழமாவும் இல்லாம நடுத்தரமா பெரிய சைஸ் தக்காளியா வாங்கிக்கங்க. இப்போ நம்ம தக்காளியோட டாப்பை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். அடுத்து உள்ள இருக்கிற சதையை மட்டும் தனியா ரிமூவ் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு முட்டையை இதுக்குள்ள ஊத்திக்கலாம். இந்த முட்டைக்கு மேல கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தலை இவைகளை தூவிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி டூத் ஸ்டிக் எடுத்து அதை ரெண்டா உடைச்சு தக்காளிக்கு மேல இந்த டாப்பை மூடி அப்புறம் டூத் ஸ்டிக்கால சுத்தி குத்தி லாக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். தக்காளி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மட்டும் இதே மாதிரியே தக்காளிக்குள்ள முட்டையை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே தக்காளிக்குள்ள சதையெல்லாம் நம்ம திரும்பவும் பயன்படுத்துவோம். அதனால அதை தூக்கி போட்டுற வேண்டாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தோசைக்கல் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கடாயை வச்சுக்கோங்க. அலையாத்தி மரச்சக்கல் ஆட்டின சுத்தமான கடலை ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கருவேப்பிலை சிறிதளவு, கையோட பெரிய வெங்காயம் 1 கிலோ ஓரளவு வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 10 கிராம், மிளகாய்த்தூள் 20 கிராம். அடுத்து 1 கிலோ இறால போட்டுடலாம். நீங்க 5 அல்லது அதுக்கு மேல தக்காளி முட்டையை செஞ்சீங்கன்னா நாங்க போடுற மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு அளவு அப்படியே போட்டுக்கங்க. அதுவே 5க்கு கீழே செஞ்சீங்கன்னா இந்த அளவுகள்ல பாதியை போட்டுக்கங்க. இப்போ நம்ம தக்காளி சதை, இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இறால லைட்டா கலரி இருக்கும். இப்போ தக்காளி சாறை ஊத்திடலாம். தக்காளி சதை கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 அல்லது 2 தக்காளி நறுக்கி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம். இந்த இடத்துல அடி பிடிக்காம இருக்க சிறிதளவு தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்து கரம் மசாலா 20 கிராம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா கிரேவி மாதிரி இருக்கணும். அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். மசாலா கிரேவி இந்த மாதிரி இருக்கணும். இறால் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றி வச்சிருக்க தக்காளியை ஒவ்வொன்றா இந்த மசாலாவுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ முட்டை தக்காளியை ஒரு 20 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு அப்புறம் அதை சுட சுட இறாலோட சாதத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா சுவையான இறால் தக்காளிக்குள்ள முட்டை மசாலா ரெடி. இந்த மாதிரி மசாலாக்களை மேல தெளிச்சு விட்டுக்கலாம். ஒரு மூடியை மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ மூடியை திறந்து இறக்கிடலாம். இறால் தக்காளிக்குள்ள முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாவம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். முட்டை தக்காளியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா எம்மியா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.